ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை 15 முதல் 31 வரை உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ், உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, பர்சன் என்ன விரும்புகிறாங்க, உங்களுக்கு நடக்க இருக்கிறது என்ன, யூனிவர்ஸோடைய மெசேஜ் என்ன, அண்ட் தென் ஃபைனலி முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன் செகண்ட். உங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. ஒரு செலிப்ரேஷனாக வந்து நினைக்கிறீங்க. ஓகேவா? உங்களுடைய சில பேருக்கு வந்து யூனியன் வந்து மேபி ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? பட் எனக்கோ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க. அதுதான் உங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஹாப்பியாக வந்துட்டு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, எனிகோ சாட்டிஸ்ஃபைடோ இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையோ, எனிகோ யூ லைக் இட், ரைட்? இப்போ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட்டு ஃபாதர் டைமையும் கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டுமே வந்துட்டு ஜஸ்ட்டு ஆப்போசிட் ஃபீலிங்காக இருக்குது. அவங்க கொஞ்சம் 8 ஆஃப் கப்ஸ் இது. ஓகே, ஸோ கொஞ்சம் விலகி இருப்போம் இப்போதைக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. அவங்கள்ட்ட வேறு ஏதோ நிறைய விஷயங்கள் தேடுதல் இருக்குது, ரைட்டு? ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவும் இருக்குது, மணி ரிலேட்டடாகவும் இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் அவங்க லைஃப்பில் போயிட்டு இருக்குது. அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க டைரெக்ஷனில் போகணும் அப்படின்றது, அதுக்கு தான் ஒரு மாற்றத்துக்கான ப்ரியாரிட்டியை தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவங்கள்ட்ட அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு முடிவுக்கு வர முடியல. ஓகே, ஒரு குழப்பத்தை வந்து அவங்க ஏற்படுத்துகிறாங்க அவங்களுக்கு. அண்டு ஸோ அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. சப்போஸ் அப்படின்னா அதுலேருந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவங்க மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், பிஸியாக இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபன் இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு ஒரு ஃபன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கிறீங்க. இதை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஏன்னா ஒரு ஜக்லிங் மைண்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, ரைட்? இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க சைடு பார்க்கும்போது கொஞ்சம் அவங்கள சுற்றி போராட்டம், கான்ஃப்ளிக்ஸ், இல்லை உங்களுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ஸ் ஏற்பட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ட்ராமா மாதிரி கூட போயிட்டு இருக்குதுன்னு அவங்க நினைக்கலாம். இல்லை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுனால வந்து ஒரு போராட்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டுருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஓகே, அண்டு உங்கள் சைட்லேருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஃபைட்டெல்லாம் இல்லாமல், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகே, உங்கள்கிட்ட இருந்து அவங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஜூலை 15 to 31 உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா, நிறைய கம்யூனிகேஷன் நடக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கான ஆக்ஷனும் வந்து எடுப்பாங்க. ஓகே, அண்டு இங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரைட்? ஸோ ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போடுவீங்க, ரைட்? ஓகே, பட் சம்வாட் இது எப்படி இருக்கு, உங்களுடைய இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட்? பட் இங்கே ஒரு தெளிவு கிடைக்கும். சன் இஸ் தேர், ஸோ ஜாய் அண்டு சக்ஸஸ், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ நிதானமாக எடுத்துகிட்டு போங்க. சீரியஸாக வந்துட்டு எஃபோர்ட் போடுங்க. கம்யூனிகேஷனை வந்துட்டு அவசரப்படாமல் நிதானமாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து போகும். ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3 ஆஃப் ஸ்வாட்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லை ஒரு பயம் இருக்குது, இதில் ஒரு ஃப்ரீ மூமெண்ட் இல்லை, பாஸ்ட்டை நினச்சி ஒரு பயம் இருக்குது. அது மாதிரி ஹார்ட் பிரேக்கு அப்படின்றது ஒரு சைடு இருக்க தான் செய்யுது. பட் அவங்க எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவங்களுடைய ஒர்க்கில் வந்து அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. மேபி அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்லைனா
கொலீக்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு டீம் ஒர்க்காக போயிட்டுருக்கலாம். அதில் வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்டடாக ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா. பட் எனக்கோ நைட் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கான லவ் ஆஃபர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ரைட். அவங்களே வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எஃபோர்ட் போடுறாங்க, ஓகே, அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து கொஞ்சம் ஹீல் ஆகி வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த பய உணர்ச்சியெல்லாம் வந்து தேவையில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பயந்துட்டு தயங்கிட்டு உங்கள்கிட்ட சோர்ஸே இருந்தால் கூட உங்களுடைய பயமும் தயக்கமும் வந்து உங்களை முன்னேற விடாமல் ஒரு இடத்துல அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் கூட அது கூட நீங்கள் ஒரு பயப்படுற மாதிரி தெரியுது. ஸோ மணி ரிலேட்டடாக கொஞ்சம் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோட அது அங்கே என்ன எஃபோர்ட் போட முடியும், உங்களை மணி விஷயத்தில் உங்களை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றத ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கான ஒரு நியூ ப்ராஜெக்ட் கூட வரலாம். ஸோ இந்த ஹார்ட் பிரேக்கு, இந்த இமோஷ்னலான விஷயங்கள் வந்து ஹீல் ஆகி யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யார் செல்ஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் வந்து கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆஃபர் உங்களுக்கு வந்துட்டு வரும், ஓகே. ஒரு பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏற்படும். லேக் ஆஃப் பேலன்ஸ் இன் எ ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்துங்க உங்கள் முன்னேற்றத்துக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பி ப்ரவுட், கேர் கிவர், செல்ஃப் சபட்டேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேர் கிவரான பர்சனாக இருக்கீங்க. கடக ராசி ஆல்ரெடி வந்து அந்த ராசிக்கே உரிய குணம் அதுதான். எல்லாரையும் வந்து கேர் பண்ணக்கூடிய ஒரு குணமாக இருக்கும், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு கேர் கிவராகவே இருந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து ப்ரௌடாக இருக்கலாம், ஓகே. ஸோ உங்களுடைய திறமைகள் நீங்கள் சாதித்தது அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுங்க, ஓகேவா. எதுவுமே இல்லை அப்படின்றதெல்லாம் நினைக்க தேவையில்லை. அண்டு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நினச்சி நீங்கள் உங்களே வந்துட்டு ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களை நினச்சி பெருமைப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு அது எல்லாமே வந்து ஸ்பிரிட்ஸுக்கே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது, ஓகேவா. ஸோ உங்களுடைய ஓன் கன்சர்ன் உங்கள் தேவைகளை விட்டுட்டு நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்ஸுக்காகவே உங்களுடைய கேரிங் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஸ்பிரிட் கவனிக்கிறாங்க, ஓகே. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் தெரியுது. அப்படி இருந்தால் வி ஆர் வித் யூ ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க. அப்படி நீ கவலைப்பட தேவையில்லை, நாங்கள் வந்து உனக்கு கூட தான் இருக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. நீங்களாக உங்களை ஸ்டாப் பண்ணிட்டா தான் உண்டு. உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. அதனால் அதை புரிஞ்சிட்டு நீங்களே உங்கள் இமோஷ்னலை வச்சு உங்களை நீங்களே ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. அதை நீங்கள் மெயினாக பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தெரியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய உண்மையான லட்சியம் என்னவோ அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய உழைப்பை வந்து போடுங்க, ஓகேவா. ஸோ உங்களை நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலில் போட்டுட்டு நம்மளால் முடியுமோ முடியாதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் முன்னேறி போகணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்ட்யூஷனும் இருக்கும், ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு ராசி தான், ஜோடியாக் சைன் தான் கேன்சர். ஸோ உங்களோட இன்னர் வாய்ஸை வந்து கவனிங்க. உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். அது வந்து ஸ்பிரிட் கைட்ஸ் சொல்கிறாங்க, ஓகேவா. முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, சில விஷயங்களுக்கு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்களோ அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாம் இருக்க பயமே. ஈவன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கூட உங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். முருகர் வந்து பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. இது ஒரு அற்புதமான மெசேஜ். பிறவி பிணி தீரும், ஓகேவா. இந்த பிறவி எடுத்து எடுத்து கஷ்டப்படுற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த பிறவியோட தீரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. சரணாகதி பலன் கிட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து சரண்டர் பண்ணுங்கள். எந்த மாதிரி இருந்தால் இந்த பிறவி அப்படின்றதில் கடந்து நம்ம போக முடியுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முருகரை நம்புறீங்களா, முருகர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். டிவைன் நம்புறீங்களா, டிவைன்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். குரு நம்புறீங்களா, குருன்ட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க. எல்லா விஷயத்தையும் சரண்டர் பண்ணிவிடுங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க, ஓகேவா. ஃபைனலி முருகரின் 3ஆம் படை வீடு பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டது. இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால்
தீர்த்தம் சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும். சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா இங்கே ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். பழனியில் போயிட்டு அந்த பஞ்சாமிர்த பால் தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. பழனி முருகரை வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், ஓகேவா? முடிஞ்சால் சித்தர்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எந்த சித்தர் அப்படின்றத பார்த்து நீங்கள் உங்களுக்கு செட் ஆகுவாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த சித்தரை கூட நீங்கள் வழிபடலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. முருகர் ஆரக்கிள் கார்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.